கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 3 வசனம். சங்கீதம் 34:3. என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை அழைக்கிறார். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். அதனால்தான் என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று நம்மை அன்போடு அழைக்கிறார். இது நம்முடைய வாழ்வில் நாம் தேவனை உயர்த்தி பாராட்ட வேண்டும் என்பதை குறிக்கிறது. தேவன் நம்முடைய எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவர். அவர் அருள், அன்பு, இரக்கம் ஆகியவற்றிற்காக நாம் அவரை தினமும் மகிமைப்படுத்த வேண்டும். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது அனைவரும் இணைந்து அவரை போற்ற வேண்டும் என்பதை குறிக்கிறது. தனிப்பட்ட ஸ்தோத்திரத்திற்கும் முக்கியத்துவம் உண்டு. ஆனால் ஒருங்கிணைந்த ஆராதனை மேலும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்களித்திருக்கிறார். இந்த 34 சங்கீதம் மிகுந்த ஆபத்துகளில் இருந்த தாவீதின் ஆராதனைக்கான பிரதிபலிப்பாகும். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷமாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று இந்த சங்கீதத்தில் தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அபிமெலேக்குக்கு முன்பாக ஆபத்தில் இருந்தபோது தேவன் அவரை காத்தருளினார். இதைத் தொடர்ந்து அவர் தேவனுடைய மகிமையை மக்களுக்கு பகிர்ந்து அவர்களையும் அவரை உயர்த்தும்படியாக அழைக்கிறார். தேவனை மகிமைப்படுத்தல் என்பது நாம் அவருடைய செய்கைகளுக்காக நன்றி செலுத்துவதும் அவருடைய மகிமையை அறிவிப்பதும் ஆகும். ஒருவராக மட்டுமல்ல, மற்றவர்களுடன் கூட சேர்ந்து அவரை ஸ்தோத்தரிப்பதும் முக்கியம். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும். அதனால்தான் தாவீது மிக தெளிவாக கூறுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்றும் நமக்கு அறிவுறுத்துகிறார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறார். இன்றைய தியான வசனம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கான அழைப்பாகும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவரை போற்றி புகழ வேண்டும். ஒருவராக மட்டுமல்லாமல் மற்ற விசுவாசிகளுடன் சேர்ந்து அவரது நாமத்தை உயர்த்த வேண்டும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய அற்புதங்களை நினைத்து எல்லாவற்றிலும் அவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த தாவீது கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்ற தாவீது தேவனுக்கே அனைத்து துதி கன மகிமையை செலுத்தி வந்ததால் தேவன் ஆடுகளுக்கு பின்னால் இருந்த தாவீதை இஸ்ரவேலருக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். சவுலும் அவனது சேனைகளும் கொடிய பகைஞரான பெலிஸ்தியர் முன்
செய்வதறியாது கலங்கி நின்ற பொழுது போர் பயிற்சியே அறியாத தாவீது கோலியாத் முன் வந்து தைரியமாக நின்றான். தாவீது ஒரு போர் வீரன் அல்ல, ஆனால் அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவன், தேவனை துதி செய்து இசை வாசிப்பவன். அவன் தனது பலத்தையும் நம்பிக்கையையும் தேவனிடமே வைத்திருந்தான். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், ஏனெனில் கர்த்தர் என் உடன் இருக்கிறார் என்று உறுதியாக நம்பினான். கோலியாத்தை எதிர்கொள்ள தேவன் தன்னை வலிமையாக்குவார் என்றும் உறுதியாக நம்பினான். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி கவனில் ஒரு கூழாங்கல்லை வைத்து சுழற்றி அடிக்க அது கோலியாத்தின் நெற்றியில் பதிந்து போனதால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். தாவீது வெற்றி பெற்றான். தேவனை உயர்த்தினால் அவர் நம்மை உயர்த்துவார். தாவீது தனது வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் தேவனை மகிமைப்படுத்தினான். அதனால் தேவன் அவனை ராஜாவாக உயர்த்தினார். நாமும் அனுதினமும் தேவனை பாடி துதித்து போற்றி ஆராதிப்போம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்று உறுதி எடுப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவர். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவனை மகிமைப்படுத்தும் போது அன்பும் பக்தியும் பரிசுத்தமான வாழ்க்கையும் முக்கியம். இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கே சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் அனைத்திலும் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கையுடன் வாழ்வோம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதில் உறுதியாக இருப்போம். ஒருவராக மட்டுமல்ல, அனைவருடனும் சேர்ந்து அவரை போற்றுவோம். பாடல்களாலும் ஜெபங்களாலும் நம்முடைய செயல்களாலும் தேவனை உயர்த்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.